Hi guys, welcome to Vlogs by Bianca. நான் உங்க பிரியங்கா. நான் தீபக். ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது போன வீடியோட கண்டினியூஷன். நம்ம போன வீடியோவில் சின்ஸ்வி டெம்பிள் போயிருந்தோம், அதை ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தோம். வேற லெவலில் இருந்து நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டு நினைக்கிறேன். பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து சின்ஸ்வி டெம்பிள்ல இருந்து நம்ம திரும்ப கொண்டலா ரைடு எடுத்து கோண்டலா ரைடு எடுத்து நம்ம மேலே வந்து ஜென்டிங் ஹைலாண்ட் போக போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இங்க எப்படி ஸ்னோ அடிக்குதுன்னு மட்டும் பாருங்க. கிளைமேட் செம்மையா இருக்கு. தெரியுதா உனக்கு? அங்க பாரு, திடீர்னு அந்த ஸ்னோ. ஏங்க உங்களுக்கு ஸ்னோ போறது தெரியுதுங்களா? தெரியல உங்களுக்கு, வீடியோல தெரியுது. அப்பா, திடீர்னு ஸ்னோ அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஐயோ, இவ்வளோ நேரம் நம்ம இதே லொகேஷனை தான் கவர் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க அந்த வியூ பார்த்துருந்தீங்கன்னா, இந்த வியூ வந்து திடீர்னு ஏதோ சம்திங் செம்ம ஸ்னோவா மாறிடுச்சு. செம்ம சில்லிங்க, அப்படியே நம்மளோட ஊட்டி கொடைக்கானல் ரேஞ்சுக்கு செம்மையா இருக்குங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எங்க பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வந்த வழி தான். அப்படியே வந்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு அவானா ஸ்டேஷன் சொல்லி மேலே எக்ஸ்கலேட்டர் கொடுத்துருப்பாங்க. அதே எக்ஸ்கலேட்டரில் ஏறி திரும்ப மேலே போயிடலாம். நம்ம திரும்ப ரிட்டன் மேலே போகிறோம் இல்லையா? இப்போ அதுக்கு திரும்ப வந்து நம்மளுடைய டிக்கெட்டை திரும்ப இங்கே ஸ்கேன் பண்ணிட்டு தான் போகணும். திரும்ப போய் நம்ம அந்த கோண்டலா ரைட் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கீழே இருந்து மேலே வரவங்களுடைய கொண்டலாஸ். ஸோ வெயிட் பண்ணி அவங்களாம் இறங்கினதுக்கப்புறம் நம்ம உள்ளே ஏறிக்கலாம். அவ்வளோதாங்க, ஸ்மூத்தாக ஏறியாச்சுங்க. ஏறிட்டு திரும்ப ஒன் ஸ்டேஷன் மேலே பாருங்க, அப்படியே ஃபுல்லாக ஸ்னோ கவர் ஆயிடுச்சு பாருங்க. நம்ம வரும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ ஸ்னோ ஆயிடுச்சு பாருங்க. கீழெல்லாம் பாருங்க, ஒன்றுமே தெரியல. அவ்வளோதான், இங்க பாருங்க ஃபுல்லா மூடிடுச்சுங்க, ஒண்ணுமே தெரியலங்க. இப்ப ஜெண்டிங் மேல எப்படி இருக்குன்னு தெரியல. என்னது இது, ஒரே பனிமூட்டமா இருக்கு. மேல இது நல்லா மேல வந்துட்டோங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து இங்க ஜெண்டிங் ஹைலாண்ட்ஸ்ல இருக்கிற ரிசார்ட்ஸ். ஓகேங்களா? நாங்க தெரியுதுங்களா தீம் பார்க்கு. இன்னைக்கு முடிஞ்சா போவோம் நம்ம தீம் பார்க்கு. முடிஞ்சா கவர் பண்ணலாம். நாங்கள் தெரியுதுங்களா, தான் நம்ம ஸ்டாப் வந்துருச்சு. அந்த ஸ்கை அவென்யூ தான் நம்மளுடைய ஸ்டாப். இதெல்லாம் வந்து அவுட்டோர் தீம் பார்க்குங்க. இதுக்கு தனியாக டிக்கெட்ஸு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் பேசலாம். ஸ்கை அவென்யூ ஸ்டேஷனில் இறங்கிக்கலாம். இறங்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, ஏன்னா அந்த கொண்டலா வந்து மூவிங்லேயே இருக்கும். ஸோ இறங்கும் போது பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இறங்கணும். ஸ்கை அவென்யூ ஸ்டேஷன். இந்த இடம் பேர் வந்து ஸ்கை அவென்யூங்க. ஃபுல்லாக இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு 3/4 நாள் எடுத்துக்கலாம். 1 ஃபுல் டே கூட எடுத்துக்கலாம். நம்ம போக வேண்டிய ஸ்கை ட்ராலஸ், ஸ்கை கேசினோ எல்லாமே கீழே தான் இருக்கு. கீழே போகலாம். ஸோ இது ஒரு மால், வேற லெவல். அங்கே இருக்கு பாருங்க, இண்டோர் தீம் பார்க் மாதிரி. அது மினிசோ மாதிரி யூனிக்லோ. ஸோ நம்ம கீழே கிரவுண்ட் லெவல் இறங்கிடலாமா? செம்ம க்ரௌட் இல்லை இன்னைக்கு வீக்கெண்ட்ல. ஸோ நாங்கள் வந்து வீக்கெண்டில் வந்திருக்கிறோம். சண்டே இல்லை, வீக்கெண்ட் வந்துருக்கிறதுனால இங்கே வந்து க்ரௌடு வந்து ஆக்சுவலி இன்னும் நிறைய க்ரௌடு இருக்கும். பட் இன்னைக்கு எல்லா வீக்கெண்ட்ஸில் வந்து நல்ல க்ரௌட்ஸ் இருக்கும் இங்கே. ஸோ அதனால தான் சொல்கிறது, உங்களுடைய டிக்கெட்ஸ்லாம் வந்து நீங்கள்
புக் பண்ணிட்டு வந்துருங்க. உங்களுக்கு டிக்கெட் லிங்க் வேணும்னா நீங்க வந்து லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு வந்து லிங்க் ஷேர் பண்றோம். ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன்லயுமே லிங்க் ஷேர் பண்ணிருக்கோம். நீங்க வந்து க்ளூக்ல புக் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தான். எங்களோட கோட் பியங்கா 28 போட்டு நீங்க வந்து புக் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஆஃபர்ஸும் அவைல் பண்ணுங்க. அண்ட் நீங்க தீம் பார்க்கும் இருக்கு, அதுக்கான டிக்கெட்ஸும் உங்களுக்கு இங்க கிடைக்கும். இப்போ நம்ம போறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கைட்ரோபோலிஸ் இண்டோர் தீம் பார்க் தான் இப்போ நம்ம போறோம். ஸோ இங்க வந்து 2 கார் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இது வந்து என்னன்னா லக்கி ட்ராவாம். லக்கி ட்ரால விழுந்தா கார் கிடைச்சிருமா. ஸோ இது வந்து ஸ்கைட்ரோபோலிஸ் தீம் பார்க் அப்படின்னு. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹவானா ஸ்டேஷன்ல ஏறி அந்த கோண்டால லாஸ்ட் ஸ்டாப்ல வந்து இறங்கினோம்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஹோட்டலுக்குள்ள ஸ்கை அவென்யூ ஒரு மால் இருக்கு. ஸோ அந்த ஸ்கை அவென்யூ மால்குள்ள இருக்கிற ஒரு தீம் பார்க் தான் இருக்கு. ஸோ இங்க வந்து இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் எப்படின்னா, நீங்க வந்து இங்க வந்து ஒரு கேமுக்கு இவ்வளோ அப்படின்னு பே பண்ணிட்டு கூட நீங்க வந்து விளையாடலாம். நீங்க எல்லா ரைட்ஸும் விளையாட மாட்டீங்கன்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எந்த ரைடு வேணுமோ அதுக்கு மட்டும் பே பண்ணிட்டு ஆடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பார்த்த ஒரு கேம் பாத்தீங்கன்னா 10 RM. ஸோ நீங்க 10 RM கொடுத்துட்டு அந்த கேம் மட்டும் நீங்க வந்து விளையாடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஃபுல் தீம் பார்க் கார்டு மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க வாங்கிட்டீங்கன்னா எல்லா கேம்ஸுமே நீங்க ஆடலாம். ஒரு பால் நீங்க போடணும்னா 10 RM, 6 பால் போடணும்னா 50 RM போட்டு வின் பண்ணீங்கன்னா நீங்க இந்த பனானா ஜெயிச்சிக்கலாமா. அதே மாதிரி சுத்தி எல்லாமே இந்த மாதிரி கேம்ஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து இந்த டக் கேச்சிங் கேம். Pop the balloons with the dots and win. More dots, more pops, bigger prize. ஓகே ஓகே. அதாவது 3 டாட் வேணும்னா 30 RM. நம்ம வந்து 3 இல்ல 9 வாங்கிக்கிறோம் அப்படின்னா 30 30 30 அந்த மாதிரி வாங்கிட்டு நம்ம இதை பாப் பண்றோம்னா ஸோ கேரண்டி பிரைஸுங்க. அடிச்சாலும் அடிக்கிறனாலும் குட்டியா ஒன்று கிடைக்கும். This one, you have 1 game 3 dots only. You manage to pop any 3 balloons, already get 1 medium. You pop 2, 1 or 0, don't worry, still get the prize, small one. The size not much difference. So this one worth the money. ஸோ பெருசுக்கும் சின்னதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அப்படி ஒரு கேம் ஆடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெட் லைனுக்குள்ளே நின்று தான் நம்ம விளையாடணும். சும்மா ஆடி பார்ப்போம். அங்கே பாருங்க பலூன்ஸ் அடிக்கிறதுக்கே ஒவ்வொரு இதுலேயும் இது வச்சுருக்காங்க. Okay, here go. Sir, good luck, sir. Then the big balloon. Okay, good luck, sir. Okay, sir, like I said, don't worry, already get a prize. So, you want pink or purple color? Pink. Pink color. Okay, you go. Thank you. Congratulations. Thank you. ஜெயிக்கலனாலும் இது வந்து பிடிக்கிறாங்க. இவர் உள்ள என்னென்ன கேம்ஸ் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மேப் வச்சிருக்காங்க. இது கூட நீங்க பார்த்துட்டு அப்படியே ஒரே ஏரியா தான், ஒரு பெரிய ஹால் மாதிரி இது. ஸோ அப்படியே நீங்க மூவ் பண்ணி போகலாம். உள்ள வந்து நம்ம எதுவும் சீப்பாலாம் எதிர்பார்க்க கூடாது, ஓரளவுக்கு ப்ரைஸியாக தான் இருக்கும். பட் ஒரு நாள் வர்றதுக்கு என்ஜாய் பண்ணலாம் தாராளமாக. ஸோ இங்கெல்லாம் வந்து பேமெண்ட் வந்து எல்லாமே கார்டு தாங்க. இங்கே வந்து நோ கேஷ். நம்ம வந்து காமிச்சமே என்னுடைய இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டு ஒன்று இருக்குது. ஸோ அதில் தான் நம்ம பே பண்ணுறோம். நகெட்ஸ் ஒரு பாக்கெட் வாங்கினோம். 5 RMs ஆச்சு, 5 ringgits. எப்படி இருக்கு? அதில் மேலே இருக்கதான் நகெட்ஸா? சூப்பர். இது வந்து 5 RMங்க, 5 ringgits. ஓகே, ஒர்த் இட். பார்க்கவும் செம்மையாக இருக்குது.
அண்ட் சொன்ன மாதிரி கார்டு வந்து வி அக்செப்ட் ஒன்லி கார்ட்ஸ்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விசா மாஸ்டர் கார்ட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே உட்காரதுக்குலாம் சீட்டிங் ஸ்பாட்ஸ் சைடில் வெளியில் இருக்குங்க. ரெஸ்ட் எடுக்கணும்னா கொஞ்ச நாள் இங்கே உட்காந்துக்கலாம். ஸோ கெசினோ ஸ்கை கெசினோ இங்கே இருக்குங்க. பட் இங்கே வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் அலோடு கிடையாது, நோ கேமரா ஃபோட்டோஸ் இதெல்லாம் அலோடு கிடையாது. இங்கே வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹோட்டல் ஒன்று இருக்குங்க. 7351 ரூம்ஸ் வச்சு. நாங்கள் லாஸ்ட் டைம் வந்திருந்தப்போ இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம். பட் நாங்கள் இந்த வாட்டி வந்து ஒரு டே ட்ரிப் மாதிரி எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து நாங்கள் வந்து ஸ்டே பண்ணலை. அண்டு இங்கே பாருங்களேன், எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு ரோபோட் போலீஸ் அப்படிமே இருக்குது, சிசிடிவி சர்வைலன்ஸு. நம்ம லாஸ்ட் டைம் வந்தப்போ ஒரு மரம் தான் அந்த மாதிரி இருந்ததுல்ல? இல்லை இல்லை இல்லை, இதே மாதிரி தான். அப்படியே ஒரு வாக்கு இறக்கி விட்டாங்க. இதுதான் அந்த ரிசப்ஷன். பாம்பு மாதிரி. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஹோட்டலுடைய என்ட்ரன்ஸு. இங்கே பாருங்கள், இந்த ஹோட்டலுடைய ரிசப்ஷனுங்க. இங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து உங்களுக்கு நிறையா டிமாண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள், லைன் தெரியுதுங்களா? செக்இன் டைமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ செல்ஃப் செக்இன்லாம் வந்து இந்த சைனீஸ் மலேசியன்ஸுக்குலாம் இருக்கும். நம்மளாம் கவுண்டர் செக்இன் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஹோட்டலுடைய புக்கிங் லிங்க் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய செக்இன் கவுண்டர்ஸ் இங்கே இருக்கும் பாருங்கள். நீங்கள் செக்இன் பண்ண போகிறீங்கன்னா கவுண்டர்ஸ் இங்கே இருக்கும். இன்கேஸ் நீங்கள் காரில் வரீங்கன்னா, ஒன்றான ரைடு எடுக்கல, காரில் வர போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே தாங்க இருக்கும் கார் என்ட்ரன்ஸு. யூஸ்வலாக நீங்கள் ட்ராவல்ஸோடலாம் வர மாதிரி இருக்கும்போது இங்கே தான் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. கார் என்ட்ரன்ஸ் இங்கே தான். இங்கே ட்ராப் பண்ணி ஹோட்டலுக்கான என்ட்ரன்ஸ். ஸோ கீழே வந்து பார்த்துட்டு ஃபைனலாக கிளம்புறவங்க அகைன் அவானா ஸ்கை ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து கிராப் எடுத்துகிட்டு ஹோட்டல் போயிடலாம். சாக்லேட்லேயே வந்து ராக்கி ரோட் ஒன்று இருக்குது. டார்க் சாக்லேட் இருக்குது, ஸ்டிக்கி சீஸ் சாக்லேட். சாக்லேட்டா? சரி, இந்த டாப்பிங்ஸில் உனக்கு என்ன வரும்? மேலே வந்து இந்த ஹோட்டலில் உட்காந்துட்டு நீங்கள் எதாவது ஆர்டர் பண்ணணுன்னா ஆர்டர் பண்ணிட்டு இங்கே கால் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஆர்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை அமுத்துனீங்கன்னா அவங்க வந்துடுவாங்க. அமுத்துறியா? ஓகே, அமுக்கியாச்சு. ஸோ அவங்களுக்கு போயிருக்கு நேரம், டேபிள் நம்பர் 13. ஸோ இப்போ அவங்க வருவாங்க இங்கே. யா வந்துட்டாங்க மேடம். ஓ, இங்கே ஸ்கேன் இருக்குங்க. இந்த ஸ்கேன் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ணிக்கணும். ஸோ ஓகே, ஐஸ்கிரீம் வந்துருச்சுங்க. நல்ல குவான்டிட்டி நிறைய இருக்குது. சிங்கிள் ஸ்கூப் தான், பயங்கர குவான்டிட்டி ஜாஸ்தி. ஸோ முடிச்சாச்சு. அண்ட் அகைன் அப்படியே திரும்ப
ஹவானா ஸ்கைவே போகிறோம். எக்ஸ்கலேட்டர் எடுத்துகிட்டு அதே ரூட்டு போகலாங்களா? இது இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து ஸ்டாண்டர்டு. இதை தவிர்த்து இதுக்கு முன்னாடி 2 இருக்குது. ஒன்று வந்து ப்ரையாரிட்டி பாஸு, இன்னொன்று வந்து விஐபி. இது அதாவது நம்மளுடைய ஃபுல் கோண்டாலாவே வந்து கிளாஸில் இருக்கிற மாதிரி இருக்கும் போல. நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் எடுத்திருக்கோம். வெளில வந்துட்டோங்க, அப்படியே லைனில் நிற்க வேண்டியதான். இங்கே நிறைய கோண்டாலாஸ் வந்து இங்கே பாருங்கள், அதெல்லாம் அந்த ப்ரியாரிட்டி இது, அதெல்லாம் சீக்கிரமாக போயிடுவாங்க. பட் இங்கே என்னென்னா கோண்டாலாஸ் வந்து வந்துட்டு போய்கிட்டே இருக்குது. அப்படியே மூவிங்லேயே இருக்கிறனால நமக்கு டக்கு டக்குன்னு கிடச்சிடும். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம இங்கேருந்து வரதுக்குள்ளே இந்த லைன் மூவ் ஆகிடுச்சு பாருங்கள். காலையிலேயே வந்ததோடைய அட்வான்டேஜ் இது தான். இப்போ எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்கள், செம்ம க்ரௌடாக இருக்குது. நம்ம ஃப்ரீயாக வந்திருக்கோம். பட் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன்லேயே டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே, இந்த மாதிரி க்ரௌட்லேருந்து எஸ்கேப் ஆகிடுங்க. பஸ் டெர்மினல் போகணுன்னா கீழே போகணுன்னு போட்டிருக்கு. டாக்ஸி பிக்கப்பும் கீழே தான். ஸோ நம்ம எந்த வழியாக வந்தோமோ அதே வழியாக போனோம். ஸோ நம்ம மார்னிங் வரும்போது எல்லாம் க்ளோஸ்டாக இருந்ததில்ல, இதெல்லாம் ஓப்பனாக இருக்குது பாருங்கள் அந்த ஷாப்ஸ்லாம். இங்கே பாருங்கள், கீழே வந்து உங்களுக்கு டாக்ஸி கவுண்டர்னே ஒரு இடம் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இங்கே வந்து புக் பண்ணிக்கலாம். இல்லைனா கூட உங்களுக்கு வந்து வெளியில் இங்கே ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்து நின்றுட்டு நீங்கள் வந்து கிராப் புக் பண்ணிங்கன்னா கிராப் வந்துடும். அமௌண்ட் செக் பண்ணிக்கோங்க, இவங்களுக்கு கம்மியாக இருக்கா இல்லை கிராப் கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய கேபை புக் பண்ணிக்கோங்க. இது வந்து மெயின் பாயிண்ட்டுங்க. உங்களுக்கு வந்து இந்த இடம் பேர் வந்து ஹவானா ஸ்டேஷன் மெயின் பாயிண்ட்டு. இங்கே தான் வந்து டாக்ஸிஸில் வந்து பிக்கப் வரும். எங்களுக்கு வந்து இப்போதைக்கு 49 RMs காட்டுது. ஸோ புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம். இங்கே நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறோம். மற்ற டீட்டெயில்ஸ் சொல்ல வேண்டியது, புக்கிங் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே வந்து நாங்கள் ரூமுக்கு போயிட்டு பேசுகிறோம். ஓகே, ரூமுக்கு வந்தாச்சு. எவ்வளோ ஆச்சு கிராபு? கிராப் வந்து 93.60 RM ஆச்சு. ஆக்சுவலி என்னன்னா வந்து நாங்கள் அதோட அதிகமாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா மார்னிங் வந்து 122 RM ஆச்சு. இப்போது ஈவினிங் வந்து கொஞ்சம் பெட்டராக தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்ச வந்து ஜென்டிங் ஐலாண்டுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குங்க டிரான்ஸ்போர்ட்டில். எய்தர் நம்ம இந்த மாதிரி வந்து கிராப்ல கேப் புக் பண்ணிட்டு கேப்லேயே போயிட்டு வர்றது ஒரு ஆப்ஷன் இருக்கு. செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறது. ஆக்சுவலி இனிஷியலாக நாங்கள் அதுதான் பிளான் வச்சுருந்தோம். அது என்னன்னா வந்து இங்கேருந்து நம்ம எனி ஹோட்டல் ஃபார் தட் மேட்டர், இப்போ நாங்கள் வந்து ஹாலிடே இன்ல இருக்கோம். ஸோ இங்கேருந்து வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன் ஒரு மோனோரயில் ஸ்டேஷன் எனிவேர் நம்ம போயிட்டு அங்கேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பாக வந்து KL சென்ட்ரலுக்கு நம்ம போயிடணும். அதுதான் வந்து அந்த மெயின் ஜங்ஷன் மாதிரி சென்ட்ரல் எல்லா ஊருக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகிற இடம். ஸோ பஸ் எல்லாமே அந்த ட்ரெயின் எல்லாமே சுற்றி வரும். ஸோ நம்ம KL சென்ட்ரல்ல போயிட்டு KL சென்ட்ரல்ல இருந்து நம்ம வந்து ஒரு பஸ் எடுக்கிற மாதிரி தான் பிளான். ஸோ அந்த பஸ் பார்த்தீங்கன்னா வந்து பர் ஹெட் வந்து 10 RM அந்த மாதிரி ஆகுது. பட் அதில் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இனிஷியலாக ட்ராவல் பண்ணுறோம்ல, அதை தாண்டி ட்ராவல் டைமே வந்து கொஞ்சம் அதிகம். அதாவது வந்து ஏன்னா எல்லாரையுமே அது ஒரு பஸ்ஸு, ஸோ நிறைய பேர் வந்து நம்ம ஏற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாரும் வந்து ஏறுற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பஸ்ல வர மாதிரி இருக்கு. பட் பஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 50 மினிட்ஸ்ல நம்ம ஹோட்டல்ல ரீச் ஆயிடலாம். பஸ் பாத்தீங்கன்னா ஒரு 1 hour 15 minutes 1.5 hours அந்த மாதிரி ஆகுது. டிபெண்டிங் ஆன் த டிராஃபிக் அதெல்லாம் இன்னுமே எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுதான் நாங்க வந்து கேபுக்கு சூஸ் பண்ணோம். ஸோ எங்களுக்கு வந்து இது கொஞ்சம்
நல்லா கம்ஃபர்டபுளா நிம்மதியா ஃப்ரீயா இருந்தது. கொஞ்சம் பிரைவேட்டாவும் நம்ம போயிட்டு வர மாதிரி இருந்தது. ஆமா, ஸோ நல்லா இருந்தது. அண்ட் இன்னொரு முக்கியமான டிப்பு, இப்போ நீங்க வந்து இந்த ஜென்டிங் ஐலாண்ட்லாம் பிளான் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா சீக்கிரமா கிளம்பிடுங்க. உங்க டேவையே கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் இந்த ஒரு 11 o'clock 12 o'clock மேல வந்து ஃபுல்லா இந்த பேக்கேஜ்ல புக் பண்ணிட்டு வரவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, லைக் ஒரு 20 members 30 members அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் நிறைய பேர் வராங்க. ஸோ அங்க வந்து பயங்கர க்ரௌடட் ஆயிடுது. ஸோ நம்ம போனப்போ இருந்ததுக்கும் நாங்கள் ரிட்டர்ன் வரச்சே பார்க்கறதுக்கும் அவ்வளோ க்ரௌடு எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க. ஸோ அதனால சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமா முடிச்சுக்கிறது முடிஞ்ச அளவுக்கு better. ஏர்லி மார்னிங் கிளம்பிடுங்க. ஸோ நாங்களே இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு கிளம்ப ஒரு 8 மணி ஆயிடுச்சு. நீங்க ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து காலையில 7 மணிக்கே அங்க வந்து ஓப்பன், ஜென்டிங் ஐலாண்ட் ஓப்பன். ஸோ நீங்க சீக்கிரமா கிளம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க இருந்து கிராப் போறதும் ஃபாஸ்டா போயிடுவான். ஸோ உங்களுக்கு வந்து அந்த காஸ்ட்டும் ஓரளவுக்கு கம்மியா வரும். அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் போகும்போது நீங்க வீடியோலயே பார்த்திருப்பீங்க, நாங்க போகும்போது இந்த கேபிள் கார்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க 2 பேர் மட்டும் தான் போனோம், வேற யாருமே இல்லை. பட் அதே நாங்க ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க எங்க கூட. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால நீங்க ஏர்லியா ஸ்டார்ட் பண்றது பெட்டர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நாங்கள் வந்து கண்டிப்பாக கைட் பண்ணுறோம். அண்ட் இந்த ஜென்டிங் ஐலாண்டில் நம்ம வந்து அந்த போன அந்த லொக்கேஷன் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது கூடயே வந்து அங்கே வந்து ஸ்கை வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு தீம் பார்க் கூட இருக்குது. நாங்கள் வந்து அதுக்கு போகலை, பட் அதுவுமே நீங்கள் ரைட்ஸ்லாம் போவீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. யூஸ்வலாக நாங்கள் 2 பேருமே இந்த ரைட்ஸ் இதெல்லாம் எடுக்க மாட்டோம். சிங்கப்பூர் போயிருந்தப்பவே இந்த ரைட்ஸ்லாம் நாங்கள் பெருசாக ஆஃப் பண்ண மாட்டோம். அதனால நாங்கள் இன்னைக்கு அதுக்கு போகல. பட் நீங்கள் அந்த ரைட்ஸ்லாம் போவீங்க, கிட்ஸோடலாம் வரீங்கன்னா கண்டிப்பாக அந்த இது செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அது செம்மையா இருந்தது, பார்க்கறதுக்கு எல்லாமே செம்மையா இருந்தது. நீங்கள் அந்த ரைட்ஸ்லாம் போவீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அவ்வளோ ரைட்ஸ் இருக்கு, எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ நீங்க கண்டிப்பா அதை வந்து ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிக்கெட் லிங்க் வேணும்னா நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது பர்சனலா டவுட் இருக்கு அப்படின்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு டிஎம் பண்ணுங்க, நாங்க கண்டிப்பா அங்க உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபை பண்றோம். எஸ், அதே மாதிரி நீங்க இந்த டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து நம்ம க்ளூக் லிங்க்ஸ் தான் கொடுப்போம். ஸோ நீங்க க்ளூக்லயே புக் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ப்ரோமோ கோடு வேணும்னா தியங்கா 28 யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஆஃபர்ஸ் கிடைக்கும். நாளைக்கு எஸ், நாளைக்கு எங்களோட பிளான் வந்து கேஎல் டவர் பார்க்க போறது தான். ஸோ பயங்கர எக்ஸைட்டடா இருக்கும். நீங்க அதெல்லாம் அடுத்த வீடியோஸ்ல பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் எங்க பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பாய்.